போதையில் உளறிய நடிகை ஜோதிகா, ஏர்போர்ட்டில் நடந்த கொடுமை, விலாசும் பிரபல நடிகர். தற்போது தமிழ் திரையுலகில் நட்சத்திர ஜோடியாக திகழும் சூர்யா மற்றும் நடிகை ஜோதிகா பற்றி அதிக அளவு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. மும்பையில் இருந்து தமிழ் திரையுலகிற்கு இறக்குமதியாகி தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் தனக்கென்று ஒரு இடம் பிடித்து தமிழ்நாட்டின் மருமகளாக மாறிய இவர் தற்போது மும்பை வாசியாக மாறிவிட்டார். நடிகர் சூர்யா நடிகர் சிவகுமாரின் மகன் என்பது அனைவருக்கும் மிக நன்றாக தெரியும். இந்த நிலையில் சூர்யா தன்னுடைய இணைந்து நடிக்க ஜோதிகாவை காதலித்ததை அடுத்து அவரது தந்தை சில நெருக்கடிகளை தந்ததை அடுத்து அவற்றையெல்லாம் சமாளித்து ஜோதிகாவை திருமணம் செய்து கொண்டார். இதனை அடுத்து தமிழக மருமகளாக மாறிய இவர் குழந்தைகள் பிறந்து வளரும் வரை திரையுலகத்தின் பக்கத்தில் தலை காட்டாமல் இருந்து இவர் 36 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகுக்கு ரீ என்ட்ரி கொடுத்தார். இந்த நிலையில் திருமணத்திற்கு பிறகு நடிக்க கூடாது என்ற கட்டுப்பாட்டை மீறி திரைப்படங்களில் தலை காட்ட ஆரம்பித்ததை அடுத்து மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடையே பனிப்போர் வீட்டுக்குள்ளேயே நடந்து வந்தது. இதைத் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் ஜோதிகா தன் கணவரோடு தொழில் நிமித்தமாக மும்பைக்கு சென்று குடியேறுவதாக சொல்லி அங்கு சென்று மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார். இந்நிலையில் அண்மையில் விமானத்தின் மூலம் மும்பையில் இருந்து சென்னைக்கு வந்த நடிகை ஜோதிகா தனது மாமனார் வீட்டிற்கு செல்லலாம் ஏர்போர்ட்டிலேயே பிரஸ் மீட்டை முடித்துவிட்டு அப்படியே மும்பைக்கு கிளம்பிவிட்டார். அப்படி என்னதான் அவர்களுக்குள் உள்ளது என்று கேட்கக்கூடிய வகையில் இந்த விஷயத்தை பைல்வான் ரங்கநாதன் கையில் எடுத்து பேசியிருக்கிறார். அதை அவர் பேசும்பொழுது குடிபோதையில் ஜோதிகா உளறினாரா என்ற அதிரக்கூடிய வார்த்தைகளை போட்டு பேசியிருப்பது அனைவரையும் அதிர்ச்சியில் தள்ளியுள்ளது. இதற்கு காரணம் சென்னையில் ஒரு படத்தின் ப்ரமோஷனுக்காக மும்பையில் இருந்து சென்னை வந்த அவர் செய்தியாளர்களின் பேட்டிகளுக்கு பதில் அளித்துவிட்டு உடனடியாக திரும்பிவிட்டார். ஏற்கனவே நான் சொன்னபடி அவருக்கு சென்னை என்றாலே வேப்பங்காயாக கசக்கிறது. எனது மாமனார் சிவகுமார் மற்றும் மாமியார் முகத்தில் முழிக்க கூடாது என்ற எண்ணத்தில் தான் பேசியிருக்கிறார். இதற்கு காரணம் அதை உறுதிப்படுத்த இளமையில் மும்பையில் இருந்து சென்னை ஏர்போர்ட் வரை வந்து அனைவரது கேள்விகளுக்கும் பதில் அளித்து அவர் அரை மணி நேரமாவது புகுந்த வீட்டுக்கு வந்து சென்று இருக்கலாம். விரும்பாமல் அடுத்த நொடியே மும்பை சென்று பறந்து விட்டார். ஒருவேளை ஜோதிகா இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் பைல்வான் ரங்கநாதனின் வாயில் விழுந்திருக்க வேண்டாம், ஏன் இப்படி செய்தாய் என்று பலரும் பலவிதமான கேள்விகளை முன்வைத்தும் இருக்கிறார்கள். இப்படி சொன்ன இந்த விஷயமானது தற்போது இணையத்தில் வைரலாக மாறி வருவதோடு மட்டுமல்லாமல் ரசிகர்களின் மத்தியில் பேசும் பொருளாகவும் மாறிவிட்டது. தளபதி விஜய் நடித்த லியோ திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று கலெக்ஷன்களை அள்ளிய போதும் இந்த படம் குறித்து சில விமர்சனங்கள் எழுந்தால்தான் அடுத்து இயக்கவிருக்கும் கூலி படத்தின் முந்தையாக தவறுகளை திருத்திக் கொண்டு பக்காவான படமாக வெளியிட என்று லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. சூப்பர் ஸ்டார் சர்ச்சை இணையத்தில் பேசு பொருளாக இருந்த நிலையில் இந்த படத்தில் இடம்பெற்ற டைரக்டருக்கும் பாடல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ரஜினியின் ஸ்டைல் லுக், தமன்னாவின் ஆட்டம் என ஜெயிலர் படம் மாஸ் காட்டியது. இந்த படத்தை தொடர்ந்து தாசை ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்திலும் நடித்துள்ளார். இந்த நியூஸை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.